வணக்கம். நான் உங்கள் செப் சரவணன், கோவில் நகரம் கும்பகோணத்திலிருந்து. வெல்கம் பேக் டு ஈஸி குக்கிங் கிச்சன். நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு வாழை இலை மீன் வறுவல் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிள்ளை, கருப்பு மிளகு தூள், கோகோனட் ஆயில், எக். நம்ம எக்கு ஆப்ஷன் தானுங்க, தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட உங்களுடைய மேலான கருத்துக்கள் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். ப்ளீஸ் கிவ் த கமெண்ட். தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் கொடுத்துருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தாங்க நான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம மசாலாங்கிறது நான் யூஸ் பண்ணுறது ரெண்டு ஃபிஷ் ஃபில்லை ப்ரான்ஸ் அவ்வளோதான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரான் ஃபுல்லாக வால் தலையும் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கேன். இதில் நம்ம தேவைன்னா வால் தலை சின்ன குழந்தைங்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் வால் தலையை எடுத்துகிட்டு நம்ம வெறும் ஃப்ளஷை மட்டும் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் நம்மளுக்கு ஒரு வீடியோ கன்வர்சேஷன் ப்ளஸ் நம்ம ஒரு கெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம், ஒருத்தவங்களுக்கு யாராவது சாப்பிட்றதுக்கு ஒரு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்குங்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஆல்ரெடி 2 ஃபிஷ்ஷை மேரினேஷன் பண்ணி அதில் நம்ம கொடுத்துருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஒரு வாழை இலையில் அது ஒரு மேரினேஷன் கொஞ்சம் நேரம் அந்த நம்ம மசாலாலாம் கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷு ஒரு 1/2 அன் ஹவர் ஆல்ரெடி இருக்குங்க. நம்ம இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அது நான் எடுத்துருக்கிறது நான்ஸ்டிக் பேனில் நான் யூஸ் பண்ணுறது கோகோனட் ஆயில். நீங்கள் வேணால் ஆயில் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெய் ரொம்ப ஹெல்த்தி. சன்ஃப்ளவர் ஆயில் இந்தமாரி ஆயிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நான் அந்த ஃபிஷ் எடுத்து நம்ம இப்போது லைட் சூடு வந்தால் போதும். ரொம்ப சூடாக வச்சுன்னா உடனே அடியில் கருகிடும், மேலே அந்த மசாலாலாம் உடனே கருகிடும் ரொம்ப ஓவர் சூட்டில் போட்டிங்கன்னா. அதனால் நான் இருக்கிற 2 ஃபிஷ்ஷும் 4 ப்ரான்ஸையும் இறாலையும் எடுத்து நான் வறுக்க போகிறேன். இப்போது இது மசாலாலாம் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கிறது. இதோட ப்ளஸ் நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் காமிக்கல, பட் ஆனால் நான் இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அந்த ஜூஸ் ஸ்பைசி அதிகமாகங்கிறது தேவையில்லை. இப்போது மிதமான சூட்டில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் மிதமான சூட்டில். அப்போ தான் கோல்டன் ஃப்ரைட் கலர் வரும். நம்ம இப்போ வாழை இலையை வச்சு தான் இதில் குக் பண்ண போகிறோம். வாழை ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை வச்சு தான் அதோட மசாலா எல்லாமே இந்த வாழையிலோட சேர்ந்து வாழையில உள்ள இந்த பச்சைத்தன்மை எல்லாமே இந்த ஃபிஷ்ஷோட மேரினேஷன் ஆகிறது. அதை நான் அந்த வாழையில போட்டிருக்கேன். இப்போது ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி டேன் பண்ணி விட்ருக்கேன்னா இப்போது மறுபடியும் ஒரு டேன் பண்ணி விடுங்க. ஆனால் இந்த ப்ரானு உடையிறதுக்கு ரொம்ப ரேர் தான், பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. ரெடியான ஃபிஷ்ஷை ஒரு வாழை இலையில் ஃபோல்ட் பண்ணுறோம். தவாவில் கொஞ்சம் நேரம் அதோட தவாவோட வாழை இலை தன்மை ஏறுறதுக்காக வைக்கிறோம். இதை நம்ம பிளேட்டிங் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனியன், லெமன் இது 2த்தையும் கார்னிஷ் வைக்கிறோம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி. செட்டிநாடு வாழை இலை மீன் வறுவல் எப்படி செய்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மோர் கமெண்ட்ஸ் வில் மோட்டிவேட் அவர் மோர் வீடியோஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மீண்டும் சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கிச்சனிலிருந்து விடைபெறுவது செப் சரவணன், கோவில் நகரம், கும்பகோணம்.